தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணாத நாங்கள் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போது நம்ம கன்னி ராசிக்கு சனி பகவான் வக்ர பயிற்சியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சனி பகவானுக்கு வக்ர பயிற்சி ஆகும் காலம் எப்படின்னா 29/6/2024 முதல் 15/11/2024 139 நாளுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துலேருந்து வக்ரகதி ஆகிறார். அப்போது வக்ரகதி ஆகும் பொழுது கடந்த காலகட்டங்களில் என்னென்ன மாதிரி பலன் அனுபவிக்கப்படுறது இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இப்போ கன்னி ராசிக்கு உள்ள நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்களும், சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அமைப்பு உங்களுக்கு கன்னிராசி ஆகும். அங்கே சனி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெறாரு, சுக்கிர பகவான் நீச்சம் பெறாரு. அப்போது கன்னிராசிகள் எப்பவுமே அறிவு உள்ள நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள். அப்போது அந்தளவுக்கு யாருமே அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்கள். அப்போது இந்த கன்னிராசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே மிக அதிகமாக ஆலோசனையே பெறாமல் ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ராசிகள் அப்படின்னா இந்த கன்னிராசி நம்பர்களாகும். ஆனால் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போனதுலேருந்து நிறையா பிரச்சனையை மட்டுமே சந்திக்கக்கூடிய ராசிகள்னா கன்னிராசிக்காரர்கள் தான். ஏன்னா யாருக்கிட்டையெல்லாம் நேர்மையாக நியாயமாக செயல்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட மட்டும்தான் அவமானம் சிரமப்பட்டுகிட்டே இருப்பீங்க. ஏன்னா வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நிறையா பிரச்சனையை மட்டுமே செஞ்சுக்கிறீங்க. ஏன்னா சனி பகவான் எப்போ 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தாரோ அப்போலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை என்னதான் நம்ம பண்ணாலும் கூட வாழ்க்கையில் ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லை அப்படின்னு நினச்ச காலகட்டம்லாம் உண்டு. அந்த 2 வருஷமா அந்த மாதிரி போராடி தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா கடன் கண்ணுக்கு தெரியாமல் பெருசாக வீட்டு வேணாம் போயிட்டு இருக்கும், கார் டியூ போயிட்டு இருக்கும், ஹோம் லோன் போயிட்டு இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் வருமானம் மட்டும் மிக குறைவாகவே இருக்கும். நம்ம என்னதான் பண்ணுறது, எதை நோக்கி தான் நம்ம வாழ்க்கை போகுதுன்னு அப்படின்னு ஒரு தெரியாத சூழ்நிலைக்கு போயிருப்பீங்க. அப்போ இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துலேருந்து வக்ரகதி ஆகிறாரு. அப்போ வக்ரகதி ஆகும்போது இந்த 139 நாட்களுக்குள்ள ஏதாவது முயற்சி ஏதாவது பண்ணிங்கன்னா கம்பல்சரி நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ ஒரு இடமாற்றத்தை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்படி இல்லாட்டி வெளிநாடு தான் போகணுனாலும் கம்பல்சரி போகிறக்கான சந்தர்ப்பம் இருந்தால் நல்லபடியாக போங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் தொழிலுக்காக நிறைய முதலீடு பண்ணியிருப்பீங்க, ஆனால் எந்த ஒரு பலனுமே கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி சரியாக சிரமம், பயங்கரமான சிரமம். நீங்கள் நினச்சா மாதிரி எந்த தொழிலும் செய்யலை, இப்படித்தான் வந்திருப்பீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முதலீடு ஒரு 10 லட்ச ரூபா போட்டு ஒரு முதலீடு பண்ணியிருப்பீங்க. அதில் எல்லாரும் நண்பர்கள் எல்லாம் உங்களை விட்டு போயிருப்பாங்க, நீங்கள் மட்டும்தான் நிற்பீங்க. சப்போஸ் பண்ணினாலும் கூட அது நல்லபடியாக வியாபாரம் செஞ்சுருக்காது, நீங்கள் தேவையான பணம் கிடச்சிருக்காது. அந்த பணத்தினாலேயே தொழில் சரியாக செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகி கொண்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வண்டி வாகனத்தில் நிறைய உடல் கம்பல்சரி ஏதாவது ஊனமாக இருக்கான சந்தர்ப்பங்கள் கம்பல்சரி இருக்குது. ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி போகவே இல்லை, ஆனால் எதுக்குமே பண்ணல. ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுட்ட கை கால் ஏதாவது காயமாக ரொம்ப வலுவாக இருக்குது, அந்த மாதிரி நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வேண்டிய சூழ்நிலை கம்பல்சரி உருவாயிருக்கும். இப்போ இனிமேல் இந்த வக்ரகதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல ஆகும்போது உங்களுக்கு சுபத்தன்மை விட்டு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த ஊனமெல்லாம் கம்பல்சரி ரெடியாக இருக்கான சந்தர்ப்பம், கைகள் காயம் இருந்தாலும் ரெடியாக இருக்கான சந்தர்ப்பங்கள் இருக்க போயிடுது. இந்த நல்லபடியாக 139 நாட்குள்ளே நீ 100% ரெக்கவர் ஆகி வெளிவரக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அடுத்தது இந்த கடன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாமல் பெருசான கடன் உங்களுக்கு இந்த 139 நாட்களில் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கட்டிடுவீங்க. ஆனால் அந்த மாதிரி காலகட்டம், ஏன்னா 6ல் எந்த இடத்துல வக்ருக, ஏன்னா 6ஆம் இடம் ருணரோக கடன் ஸ்தானமாகும். அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த சனி பகவானே கடனுக்கு அந்த வீட்டுக்குண்டான அதிபதியே அங்கே 6ல் வக்ரமாகும் பொழுது சீக்கிரமாக கடன் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அப்போது 3ஆம் இடம் முயற்சி பண்ணினீங்கன்னா கம்பல்சரி சனி பகவான் பார்க்கறதுனால வக்ரகதியாகி சுபத்தன்மை பெற்று 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. கடனுக்காக ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா 100% பலன் கிடைக்க போகிறதே இந்த 139 நாளுக்குள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு திருமணமே ஆகலை அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு நிறையா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உன்னிமேல் வர இந்த வக்ரகதி ஆகும்போது இந்த காலகட்டத்தில் தான் முயற்சி பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு கல்யாண யோகத்தை கொடுப்பாரு. அதனால் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக பயன்படுத்திங்கன்னா நினச்ச மாதிரி வரணாகமாகி போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சிருப்பீங்க, அந்த கல்யாணம் முடிச்சது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா
5ஆம் இடத்து அதிபதி 6க்கு வந்துட்டார். அப்போ குழந்தை இல்லாதனால பிரிஞ்சிருப்பீங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆச்சுங்க இந்த குழந்தை இல்ல. அதனாலேயே நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ள உறவு இல்லாமல் நிறைய பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீர்கள். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த 5ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல வக்ரமாகும் போது இந்த காலகட்டத்தில் போய் பேசுனீங்க அப்படின்னா கம்பல்சரி சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை கம்பல்சரி வருவீங்க. அப்போ இதில் நல்ல அருமையான காலம். அப்புறம் அந்த வக்ரமாகும் போது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% குழந்தை பேர் சார்ந்த விஷயத்தை நல்லபடியா பலன் இருக்க போகுது. இந்த 139 நாளுக்குள்ள கம்பல்சரி குழந்தை சார்ந்த விஷயத்துக்கு நீ ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்க போகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் இது வரைக்கும் ஆகலைன்னு சொன்ன திருமணம் எல்லாம் இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகும் போது எல்லாம் பேசின நின்று காரியம் கூட உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகிறது. ஏன்னா 8ஆம் இடத்தை சனிபகவான் பார்க்குறாரு. உங்களுக்கு இது வரைக்கும் கண்டை இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் கண்டை எதுவும் இல்லை அப்படிதான் சொல்லணும். நீ எப்பவுமே உங்களுக்கு ஆயுள் மிக சிறப்பாக இருக்குது. ஏன்னா ஆயுள்காரன் அப்படிங்கிற சனி பகவான் அவர் 8ஆம் இடத்தையே பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் கவனமாக போக தேவையில்லை. ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆயுள்காரனே அப்படின்னு உங்கள் சனி பகவான் நாங்கள் பார்க்கறதுனால மிக சிறப்பாக இருக்க போகிறது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு வேலை, அந்த வேலை அப்படின்னா வெளிநாட்டு வேலைக்கு போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு கன்னி ராசியிலிருந்து உங்களுக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்மர் வீட்டை பார்க்குறாரு. அப்போ சிம்ம வீட்டுக்கு போகிறது அப்படின்னா 12ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கும்போது 100% வெளிநாட்டில் வேலை போய் செட்டில் ஆகிறதா வந்து தாராளமாக செட்டில் ஆகிக்கலாம். அது இந்த 139 நாட்களில் முயற்சி பண்ணிங்கன்னா அது மேலும் மேலும் நல்லபடியாக கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. அடுத்தீங்கன்னா கஷ்டம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் மட்டும்தான் பட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துலேருந்து நிறைய எங்கெல்லாம் கௌரவமாக இருக்கணுமோ எங்கெல்லாம் நல்லபடியாக வாழணுமோ அப்படிலாம் நினைக்கும் போது, ஆனால் எந்த இடத்துலையெல்லாம் நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கணுமோ எந்த இடத்துல தலை நிமிர்ந்து வாழணும், ஆனால் அந்த இடத்துல வந்து தலை நிமிர்றதுக்கான வாய்ப்பு மிக குறைவாக இருந்திருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல ஒரு பலன் கொடுக்கும் போது இந்த காலத்தில் 139 நாட்களுக்கு நல்லபடியாக பயன்படுத்திட்டீங்கன்னா 100% மேலும் மேலும் வளரக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஜனன காலத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அதுக்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும். அப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்ரம் ஆகும்போது இதுதான் பலன். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாரா சுபத்தன்மை பெற்றிருக்காரா அப்படின்னு பார்த்துட்டா போதும். ஏன்னா சனி பகவான் போய் கொடுப்பாருங்களே சனி பகவான் போய் கெடுப்பார் இல்லைன்ற ஒரு பழமொழி இருக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார் வச்சுக்கலாம், அவர் உயர 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 வளர்ந்து கொண்டே இருப்பார். அவர் சனி பகவான் வந்து சரியில்லாமல் இருந்தார் அப்படின்னா கம்பல்சரி மேலும் மேலும் கஷ்டத்துப்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும். அப்போ உங்கள் ஜாதகத்தை கொடுத்துட்டு கம்பல்சரி ஆராய்ஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் என்ன திசை புத்தி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசை போகுது அப்படின்னா நல்லபடியாக இருக்க போகிறீங்க அப்படி தான் சொல்லணும். அப்போ இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஜனன ஜாதகத்திலையும் திசா புத்திக்கு தகுந்தால் போல் பலன்கள் மாறுபடும். இது வந்து கோச்சார பலன்கள் மட்டும்தான். இதுனா அந்த திசா புத்திக்கு தகுந்த மாதிரி என்ன திசை நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் துல்லியமாக சொல்லப்படும். அப்போ நீங்கள் ஜாதகம் ஏதாவது பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.